உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கும்பராசியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? கும்பராசி ஒரு வினோதமான ராசிமா. அதுவும் சனி ராசி தான். ஆனா என்னன்னா சனி ராசியிலேயே இவங்க நல்லா உழைப்பாங்க, கடும் உழைப்பாளிகள். மனசுக்குள்ள எந்த வன்மமோ வஞ்சகமோ சூதான எண்ணமோ இருக்காது. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த நிறுவனம் சீரும் சிறப்புமாக வரும். அப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள பிரச்சனைகளுக்கு. இவங்களுக்கான திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கும்பராசி கணவனோ மனைவியோ அமைந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். கும்பம் ராசியம் சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கும்பராசியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? கும்பராசி ஒரு வினோதமான ராசிமா. அதுவும் சனி ராசி தான். ஆனால் என்னன்னா சனி ராசியிலேயே இந்த குடத்துக்குள் இட்ட விளக்கு போலன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க நல்லா உழைப்பாங்க, கடும் உழைப்பாளிகள். மனசுக்குள்ள எந்த வன்மமோ வஞ்சகமோ சூதான எண்ணமோ இருக்காது. நல்ல உழைக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்க உழைப்பின் பலன் எல்லாம் இன்னொரு ஆளுக்கு போகும். ஓகே. ஒரு நல்ல மேனேஜராக இருப்பாங்க, நல்ல கண்காணியாக இருப்பாங்க, அந்த மாதிரி மேஸ்திரியாக இருப்பாங்க. எல்லாம் இரவு பகல் பாராமல் உழைப்பாங்க. ஆனால் இவங்க வெளிச்சத்துக்கு வர்றது ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. தெரியும் இவங்க இல்லைன்னா இவங்க தான் பேக் போன் ஆஃப் த கம்பெனி, இவங்க இல்லைன்னா இந்த நிறுவனம் கிடையாது, இவங்க இல்லைன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எவ்ரி ஒன் நோஸ் தட். ஆனால் எந்த இடத்துலையும் அவங்களுக்கு அதுக்கான ஒரு அது என்னது கௌரவம் மரியாதை அதெல்லாம் இருக்காது. எல்லாம் செஞ்சுட்டு அவங்க ஒரு பேக் ஸ்டேஜில் இருந்து எல்லாம் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாலை மரியாதையெல்லாம் அவங்க முதலாளிக்கு போகும் அல்லது அவங்க கணவருக்கு போகும். ஆனால் இவங்க தான் அது எல்லாமே இருந்து செய்திருப்பாங்க ஆன் ஹிஸ் நேம் அப்படி. இன்னொன்று இவங்களே பை நேச்சர் ரொம்ப வெளிச்சத்துக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. மகர ராசி எப்பவும் தன்னை எல்லாரும் புகழணும், தான் ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருக்கணும். ஒரு இடத்துல 4 பேர் பேசுகிறாங்கன்னா நம்மளை கூப்பிட்டு பேச சொல்லணும். அந்த மாதிரி தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும். பிகாஸ் வி டிசர்வ் தட் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு அதுக்கான தகுதி இருக்குது, அப்போ நம்மளை தான் முதல்ல கூப்பிட்டு பேச சொல்லணும்னு மகர ராசி நினைக்கும். ஆனால் கும்பராசிக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க சார் அப்படின்னா வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அவங்களே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு நாள் அவங்க இன்னும் மேடையில் பேசிட்டாங்க அல்லது ஏதாவது ஆமாம் இது நான் தான் செய்தேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில். பெரும்பாலும் அதுக்கு அவங்க ஆசைப்படுறதோ முன் வர்றதோ கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளை வச்சு தான் இந்த கம்பெனி இருக்குது, இந்த முதலாளிக்கு பேரும் புகழும் லாபமும் வசதி வாய்ப்புகளும் நம்ம இட்டு தான் வருதுன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்திக்கிறவும் மாட்டாங்க. ஏதோ இது தன்னுடைய வாழ்நாள் கடமை மாதிரி அவங்க பாட்டுக்கு அமைதியாக ஆனால் சிறப்பாக செய்வாங்க. அப்படி அவங்க தன்னை வெளியில் கொண்டு வராமல் ஒரு நிழல் மனிதர் போல, நிழல் கிரகம் அப்படி நிழல் மனிதராக இருந்து எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சின்சியராக கமிட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த நிறுவனம் சீரும் சிறப்புமாக வரும். உழைப்பாளிகள், கடின உழைப்பாளிகள், நல்ல அதாவது பிரெயின். அப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணிடுவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்ககிட்ட கொண்டு போனால், இப்போ ஒரு தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னு இவங்ககிட்ட கொண்டு போனால் அவங்க ஒரு நிமிஷத்தில் இந்த அதை செய் அதை செய் போயிட்டு வாங்கன்றுவாங்க. புஷ்ஷுன்னு போயிடும். ஒரு பெரிய இது கொண்டு போன மாதிரி இருக்கும். இன்றைக்கி கம்பெனியை இழுத்து மூட போகிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு எரியிற பிரச்சனையை கொண்டு போனால் அவங்க அமைதியாக இவங்க ஓங்கின குரல்லாம் பேச மாட்டாங்க, சாதுவாக தான் பேசுவாங்க. இப்போ விருச்சகத்துலேருந்தே எடுத்துக்கோங்க. விருச்சகம் தனுசு கொஞ்சம் சவுண்டு கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப அது தன்னை பற்றிய சுய தம்பட்டம் மாதிரி இருக்கும், இல்லைன்னா அடுத்தவங்களை குற்றஞ்சாட்டுறதா இருக்கும்.
பட் மகர ராசிக்காரங்களும் ரொம்ப ஓங்கின குரலில் பேச மாட்டாங்க. அவங்க ஓங்கின குரலில் பேசுகிறாங்கன்னா அவங்க ரொம்ப பயந்துருக்காங்கன்னு அர்த்தம். மகர ராசிக்காரங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க அப்படி ஒரு தைரியமானவங்க. சனி ராசி தான், ஆனால் அவ்வளோ தைரியமாக இருப்பாங்க. பெரிய தொழிலாளர் பிரச்சனைன்னு வரும்போது கூட அவங்க கொஞ்சம் கூட அலுங்காமல் குலுங்காமல் அப்படி கூலாக ஒரு இது சொல்லுவாங்க, சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்வாங்க. ரைட்டு, முடிஞ்சு போச்சு. அந்த எரியிற நெருப்பில் அப்படியே தனியாக தெளித்த மாதிரி தெளிச்சுட்டு போயிடுவாங்க. மகர ராசிக்காரங்க சின்ன பிரச்சனைனாலும் பயப்படுவாங்க. இது பூதாகரமாக வளர்ந்துருமோ, அப்படி வருமோ, இப்படி வருமோன்னு பயத்திலேயே அவங்க ஒரு கடுங்காவல் தண்டனை வரைக்கும் கற்பனை பண்ணிடுவாங்க. ஆனால் கும்பராசி அப்படி இல்லை. ஒரு கடுங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய கொலையே செய்தாலும் கூட, அப்படியா கொலையே செய்தாலும் அவன் என் மகன், கொலையே செய்தாலும் அவங்க எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்ற மாதிரி ரைட் பார்த்துக்கிடுவோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம்ட்டு நிதானமாக செயல்பட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. அது கும்பராசி வந்து பதட்டப்பட மாட்டாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் இது தப்பு இது சரின்னுலாம் கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு நியாயம் நீதின்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நமக்கு வேண்டிய ஆள் வேண்டாத ஆள், அவ்வளோதான். நம்ம இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோமா, நமக்கு வேண்டிய ஆள் அவனை வந்து காப்பாற்றணும். அவன் செஞ்சது தப்பு, அவன் தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னா கம்பெனி கெட்ட பேராக போயிடும். இப்போ கம்பெனி முக்கியமாக இந்த தனியாள் முக்கியமாக, கம்பெனி பேர் தானே முக்கியம், அதனால் அவனை காப்பாற்றிடுவோம் அப்படி நினைப்பாங்க. அவங்க வந்து ஒரு லார்ஜர் கான்டெக்ஸ்டில் திங்க் பண்ணுவாங்க. மகர ராசிக்காரங்க சின்ன சின்னதாக திங்க் பண்ணுவாங்க. இது ரெண்டும் இந்த டிஃப்ரென்ஸ் உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய கொள்கை இருக்கும், ஆனால் அவங்களுடைய பிளானிங் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். கும்பராசிக்காரங்க வந்து ஒரு சின்ன தொழிலாளர் பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட தொழிலாளி பிரச்சனையை கூட பெரிய அளவில் கம்பெனி பிரச்சனையாக தான் அணுகுவாங்க. இது இந்த கம்பெனி தொழிலாளர் பிரச்சனை அப்படித்தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு தனி மனித பிரச்சனைன்னு பார்க்க மாட்டாங்க. அதனால் ரெண்டுமே ஒரே ராசியாதிபதி இருந்தாலும் வித்தியாசம் இருக்கும். கும்பராசிக்காரங்க வந்து ரொம்ப கடும் உழைப்பாளிகள். ரெண்டு ராசியுமே சனி ராசின்றனால உழைக்கணும், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் இவங்களுடைய உழைப்பெல்லாம் யாருக்கோ போகும் ஏதாவது ஒரு வகையில். அதாவது இவங்க இந்த கம்பெனியில் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு யோகா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அங்கே இவங்களுக்கு ரொம்ப பேர் கிடைக்கும். இவங்க ஒரு கம்பெனியில் ஒரு எம்டியாவோ என்னவோ இருப்பாங்க, இந்த கம்பெனியில் இவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு யோகா ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அங்கே பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸு, இன்னொரு யோகா எக்ஸ்பர்ட் அப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பகுதியில் அவங்களுக்கு நல்ல பேர் புகழ் இருக்கலாம், ஆனால் சட்டிலாக தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய ஆட்கள். அந்த சிம்பிள் மாதிரி, கும்பம் மாதிரி. ஆமாம், அதான் கும்பத்துக்குள்ளே இட்ட விளக்குன்னு சொல்லுவோம்ல, நம்ம குன்றில் இட்ட விளக்கு போல இருக்கணும்னு நினைக்கிறது மகர ராசி. நம்ம அங்கே இருக்கணும், எல்லாரும் நம்மளை இப்படி வியந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குடத்துக்குள்ளே இட்ட விளக்கு மாதிரி இருக்கிறது கும்பராசி. கும்பராசி இவங்களுக்கான திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க தான் அடக்கி வாசிக்கிறவங்களாச்சுல. எப்பேற்பட்ட கொடூரனாக இருந்தாலும் சரி, கொடூரியாக இருந்தாலும் சரி, சமாளித்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. என்ன இவங்களுக்கு இவங்க முடிவு பண்ணணும். இவங்ககிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. யாராக இருந்தாலும் கவர்மெண்ட்டாகவே இருக்கட்டும், இவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி தப்பிச்சு போயிடுவாங்க. இவங்க முடிவு பண்ணணும், இது நம்முடைய வேலை, இது நம்முடைய வாழ்க்கை துணை அப்படின்னு அவங்க மனசு வச்சுட்டாங்கன்னா போதும். ரொம்ப அவங்களுக்கு கோவம் வரும், ஆனால் வெளியே தெரியாது. மகர ராசிக்காரங்களுக்கு கோவம் வந்தால் இந்த நத்தை மாதிரி ஆமை மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்கிடுவாங்க. அந்த கோவம்லாம் தீர்ற வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு கும்பராசிக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படியே எரிமலை வெடிக்கும். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்றோம்ல, அது வந்து கும்பராசிக்குரியது. இவ்வளோ நாள் இவ்வளோ அமைதியாக இருந்தவங்களா இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படி தடாலடியாக பேசுவாங்க. ஆனால் கெட்ட வார்த்தை அல்லது சாபம் வசை அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நியாயமானது தான் இருக்கும், பட்டு ரொம்ப கோவிப்பாங்க. நம்ம வந்து சாதாரணமாக கும்பராசிக்காரங்க கோவிச்சு பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப ரேர், வாழ்க்கையில் 1-2 சந்தர்ப்பத்தில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஒரு தடவை அவங்க கோவிச்சாங்கன்னா திரும்ப அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அதுதான் ஃபைனல் அப்படின்னு ஆயிரும். அது இட் நெவர் ரிப்பீட்ஸ் அப்படி இருக்கும். அவங்களுடைய வேலைகள் வந்து பெரும்பாலும் நிர்வாகம் அந்த மாதிரி. ஆனால் சொகுசாக இருப்பாங்க. இப்போ எப்படி மகர ராசிக்காரவங்க பெரிய பொறுப்பில் இருந்தாலும் வெயிலில் நிற்க வேண்டியது இருக்கும். ஆனால் கும்பராசிக்காரங்க சின்ன வேலை பார்த்தாலும் சொகுசாக இருப்பாங்க.
ஒரு செக்ரட்டரியாவோ ஒரு ஃப்ரண்டேஜ் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ இருந்தாலும் ஒரு ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து எல்லா பொறுப்பையும் அவங்களுடையதாக எடுத்துக்கிடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப சொகுசாக இருந்து ஒரு வெயிலெல்லாம் அவங்க அலைஞ்சு தவிச்சு ரொம்ப உடல் வணங்கி வேலை பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்காது. ரொம்ப சொகுசாக நிதானமாக அப்படியே அப்படி தலையாட்டின மாதிரி ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டு ரொம்ப அவங்க வந்து அவங்க அந்த பிரச்சனைகள் அந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதே ஒன்றும் பிரச்சனையே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். பெரிய வெற்றி தோல்விகள் வந்தாலும் கூட அது அவங்களுடைய மன திட்பத்தை வந்து அசைச்சு பார்க்காது. அந்த மென்டல் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பவும் ஸ்டெடியாக இருப்பாங்க. மகர ராசி அப்படி இருக்காது. அவங்களுக்கு வந்து ஸ்டெடியாக இருக்கவே முடியாது. மனசில் வந்து பயம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு போயிட்டு வரும். மன சஞ்சலம் இருக்கும். விருச்சிக ராசிக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். வன்மமும் கோபமும் அப்படியே பொங்கும். ஆனால் கும்பராசிக்காரவங்களுக்கு மென்டல் பேலன்ஸ் அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். பெரிய லாஸ், கப்பலே மூழ்கி போச்சுனாலும் அப்படியா சரி இப்போ அவங்க இருந்தவங்க போனவங்களாம் என்னானாங்க, இந்த அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு ஏன் கப்பல் மூழ்கி போச்சுன்னா சரி கப்பல் மூழ்கி போச்சு, ஆனால் அதில் மீதி ஏதாவது தப்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்ல, அந்த சரக்கு ஏதாவது மீந்து கிடந்தால் அதை கொண்டு வரணும்ல, அதை கரை கொண்டு வரணும்ல, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே தவிர இந்த கப்பல் கவுந்து போச்சுன்னு கணத்தில் கை வச்சுட்டு உட்கார மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக திங்க் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப மென்டலி பேலன்ஸ்டாக இருப்பாங்க. கொலையே நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, நஷ்டமே ஏற்பட்டாலும் அதுக்காக கவலைப்பட மாட்டாங்க. திரும்ப அப்படியே நம்பர் 1லேருந்து வந்துடுவாங்க. நிதானம் இருக்குல்ல, புத்தி நிதானம் இருந்து செயல்பாட்டில் நிதானம் இருந்தாலே பெரிய தோல்விகள் வராது. வந்தாலும் அது வந்து பாதிக்காது, திரும்ப மேலே வந்துடுவாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஸ்டெடி கோயிங் பீப்புள் அவங்க. ரொம்ப அதிசய பிறவிகள் போல கும்பம் ராசி. அதனால கும்பராசி கணவனோ மனைவியோ அமைந்தா அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும், பிரச்சனை வராது. எந்த ராசியாக இருந்தாலும் கும்பராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்க கோவிக்கிறாங்களேன்னு இவங்களும் திரும்ப கோவிக்க மாட்டாங்க, இல்லை அவங்க கொஞ்சிறாங்களேன்னு இவங்க அப்படியே மதிமயங்கி போகவும் மாட்டாங்க. எந்த இடத்துலையும் ஒரு பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இறங்கவும் மாட்டாங்க, ஏறவும் மாட்டாங்க. அதனால இன்னொன்று, அவங்க அந்த குடத்துக்குள்ளேட்ட மாதிரி இருக்கிறனால அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப தெரியாது. இவங்க கோவிக்கிறாங்களா இல்லை வந்து பாராட்டுறாங்களா நம்மளை எதுவுமே தெரியாது. அப்படியே ரொம்ப கண்ட்ரோல்டாக கம்போஸ்டாக இருப்பாங்க ஃபீலிங்ஸை காட்டுறதுல. ஸோ அவங்க குடும்ப லைஃப் வந்து வெற்றிகரமாக அமையும். நோய்கள் வந்து என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம்? நோய்கள் வந்து கணுக்கால் சம்மந்தப்பட்ட நோய்கள். திடீர்னு நிற்கும் போது கால் பரண்டு கீழே சரிவாங்கல்ல, படிக்கட்டு ஏறும் போது அல்லது இப்படி திரும்பும் போது அந்த மாதிரி கணுக்கால் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். இவங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் பாடி. இந்த மகரம் கும்பராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங் பாடி இருக்கும். ரொம்ப நோய்கள்லாம் தாக்காது. அப்படியே வந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்கள் தான் வரும். உள் உறுப்புகளில் ஏதாவது நோய் வரும். இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்து ஒரு சனி பார்வை செவ்வாய் பார்வை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் கூட நடக்கும். நடந்து அது சரியாயிரும். வெளியவே தெரியாது அவங்களுக்கு, நோய் வந்து இருக்குது அப்படின்னே தெரியாது. கும்பராசின்ற இன்னொரு இது என்னென்னா, சிறு வயசில் பார்த்தா வயசானவங்க மாதிரி தெரிவாங்க, முதுமையில் பார்த்தா இளமையாக தெரிவாங்க, மாறுபட்டு தெரிவாங்க. சிறு வயசில் பார்த்தா ரொம்ப மனமுதிர்ச்சியானவங்க மாதிரி இருக்கும் அவங்களுடைய நடவடிக்கை. ஒரு சின்ன பொண்ணுக்குரிய சாகசங்கள்லாம் இருக்காது. ரொம்ப மென்டலி ப்ரிப்பேர்டாக பேலன்ஸ்டாக இருப்பாங்க. வயசான காலத்தில் பார்த்தா ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிடுவாங்க. இந்த பிள்ளைகள்லாம் இளைஞர்கள் வந்து பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு வைங்க, அப்படியா சரி சரி பரவாயில்லன்னுவாங்க. அவங்கள கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சோம்னா கண்டிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த வயசில் இருக்கிறது தானே, கொஞ்சம் நாளைக்கு தானே பிள்ளைங்க ஜாலியாக இருந்துட்டு போதுன்னுவாங்க. அப்போ வயசான காலத்தில் பார்த்தா அவங்கள ரொம்ப இளமையாக இருக்கிற மாதிரி தெரியும், இளைஞர்களோட தன்னை ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். சின்ன வயசில் பார்த்தா ஒரு இளம் பிராயத்துக்குரிய பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்காது, ரொம்ப முதிர்ச்சி பெற்றவர் பேசுகிற மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும். இந்த மாதிரி அவங்க இளமையில் முதுமையும் முதுமையில் இளமையும் காட்டக்கூடியவர்கள் வந்து கும்பராசிக்காரங்க. ஓகே,